بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أفضل الصلاة وأتم التسليم، أما بعد. فيا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله. قال الله تبارك وتعالى في محكمه التنزيل وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى أيضا: وأن المساجد لله فلا تدعوا مع الله أحدا. صدق الله العظيم. புகழ் அனைத்தும் முழு உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லவன் அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் அன்பிக்க தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னுடைய குடும்பத்தினர்கள் மீதும் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயர்வான வாழ்க்கை தன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக எடுத்து நடந்த அருமை தோழர்களான சஹாபாக்கள், அவர்களுக்கு பின்னால் வாழ்ந்த தாபிஊன்கள், தபஅத் தாபிஈன்கள், மேலும் மறுமை நாள் வரும் வரைக்கும் யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய சத்தியத்துல் இஸ்லாத்தை மார்க்கமாக நடக்கின்றார்களோ அத்துணை முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் மீது அல்லாஹ்வுடைய ஸலாத்தும் ஸலாமும் ரஹ்மத்தும் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னால் இறை கட்டளை ஜும்ஆவை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகையிலே நேர காலத்தோடு இந்த இஅ்திகாஃபுடைய நேரத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்திலே வாழ்ந்து மௌத்தமை வந்தடையும் வரைக்கும் இவைகளை எடுத்து நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஏவிருக்கிறானோ அவைகளை முடியுமான நம்முடைய வாழ்வில் எடுத்தும் எவைகளை விட்டு விலகிக் கொள்ளுமாறு அல்லாஹ் எச்சரித்து கண்டித்து சொல்லியிருக்கிறானோ அவைகளை முழுமையாக நம்முடைய வாழ்வில் விலகி ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு முதலாவதாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டு நல்லுபதேசம் புரிந்தவனாக இன்றைய குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முழு உலகத்தையும் அல்லாஹ் படைத்து அவன் வணங்கப்பட வேண்டும் என்பதற்காக வானத்திலே ஒரு மஸ்ஜிதை அமைத்து அந்த மஸ்ஜிதை மலக்குமார்களை கொண்டு அமல் செய்யப்படக்கூடிய இடமாக அல்லாஹ் ஆக்கி அவனை வணங்குவதற்கு அவனுக்கு ஒரு தேவை இருக்கும் என்றிருந்தால் அந்த மலக்குமார்களோடு மட்டுமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வணக்க வழிபாடுகளை நிறுத்த முடியுமாக இருந்தும் பூமியிலே அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை உருவாக்கி அந்த அடியார்களும் என்னை வணங்க வேண்டும் என்பதற்காக, என்னை சுஜூது செய்ய வேண்டும் என்பதற்காக முதல் ஆலயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காபாவை அமைத்தான். அந்த காபாவை அமைப்பதற்கு முன்னால் வானத்திலே இருந்த மஸ்ஜித் மலக்குமார்களை கொண்டு எந்நேரமுமே அமல் செய்யப்படுகிறது. எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்: இன்ன ஃபிஸ்ஸமாஇ பைத்தன் யுஸம்மா பிபைத்தில் மஅமூர். வானத்திலே ஒரு மஸ்ஜித் உண்டு, அதற்கு பேர் பைத்துல் மஅமூர். ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குமார்கள் அந்த மஸ்ஜிதுக்குள்ளே நுழைகிறார்கள். நுழையக்கூடிய மலக்குமார்களில் யாரும் வெளியே வரமாட்டார்கள். எதுவரைக்கும்? கயாமத்துடைய சூர் ஊதப்படும் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் நுழையக்கூடிய 70,000 மலக்குமார்களில் ஒருவர் கூட வெளியில் வரமாட்டார்கள். அவருடைய அமல்கள் எப்படி இருக்கும் தெரியுமா? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சிலர்கள் ருக்குவிலே இருப்பார்கள், இன்னும் சிலர்கள் சுஜூதிலே இருப்பார்கள். அது மட்டும்தான் அவர்களுடைய நிலை. சுஜூத் என்றால் சுஜூது மட்டும்தான், ருக்கு என்றால் ருக்கு மட்டும்தான். அவர்களுடைய ருக்குவும் சுஜூதும் எப்படி நீளமாக இருக்கும் தெரியுமா? கியாமத்து நாளுடைய சூர் ஊதப்படும் வரைக்கும் அதே நிலையிலேயே இருப்பார்களாம். அப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானத்திலே வணங்கப்படுகிறார். பூமி பார்க்கிறது, வானத்தில் அல்லாஹ் வணங்கப்படுகிறார். அதற்கு சமமானவன் தானே நானும். ஏன் என் மீது அல்லாஹ் வணங்கப்படக்கூடாது? அல்லாஹ்விடத்திலே கேட்டது, யா அல்லாஹ், வானத்தில் நீ வணங்கப்படுகிறாய், ஏன்
என் மீதும் நீ வணங்கப்படுவதற்குரிய ஒரு அமைப்பை அமைக்க கூடாது. அந்த நேரம் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பைத்துல் மஅமூருக்கு நேராக காபாவை அமைக்கிறார். பைத்துல் மஅமூருக்கு நேராக அல்லாஹ் காபாவை அமைக்கிறார். எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லவ் கர்ர லகர்ர அலைஹா, அந்த பைத்துல் மஅமூர் இடிந்து விழுந்தால் காபாவுக்கு மேல் தான் இடிந்து விழும் என்றார்கள். ஏன் சொன்னார் என்றால், காபாவுக்கு அல்லாஹ் அந்த பைத்துல் மஅமூரை அதற்கு நேராக காபாவை அமைத்திருக்கிறார். இன் அவ்வல பைத்தின் உதிஅ லின்னாஸ், மக்களுக்காக முதலாவதாக அல்லாஹ்வால் வைக்கப்பட்ட கட்டப்பட்ட மஸ்ஜித் அதுதான் பைத்துல்லாஹில் ஹராம், காபா. அந்த காபாவை ஹஜ் செய்வதற்கு ஹாஜிமார்கள் தயாராகிக் கொண்டிருக்கக்கூடிய நேரம் இது. யாரெல்லாம் நியத் வைத்து ஏற்பாடுகளை செய்து விட்டார்களோ அவருடைய பாதையை அல்லாஹ் லேசாக்கி, ஹஜ்ஜுடைய கடமையும் லேசாக்கி, ஹஜ்ஜுல் மப்ரூராக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கபூல் செய்வானாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ஜுடைய தலைப்புக்கு நான் வரவில்லை. அல்லாஹ்வுடைய முதல் ஆலயம் காபா. ஏன் அல்லாஹ் அமைத்தார்? அவன் வணங்கப்பட வேண்டும் என்பதற்காக அமைத்தது மட்டுமல்ல, அதை பொறுப்பெடுத்தான் அல்லாஹ். எந்த இடமெல்லாம் அல்லாஹ் சுஜூது செய்யப்படக்கூடிய இடங்களாக இருக்கின்றனவோ இது மனிதர்களுடைய பொறுப்பல்ல, அல்லாஹ்வுடைய பொறுப்பு. அல்லாஹ்வுடைய பொறுப்பு அதை கண்காணிப்பதற்கு என்று ஒரு நடைமுறை வளமை உண்டு. அதற்காக ஒரு தலைமைத்துவமும் அதற்காக ஒரு நிர்வாகம் இருப்பது அது வளமை அந்த காலம் முதல் இருந்தது. காபாவை நிர்வாகம் செய்தவர்கள் அப்துல் முத்தலிப் நபி அவருடைய பாட்டனார். அவர்கள் முதல் அந்த காபா அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே அங்கே பரிபாலனம் செய்யப்பட்டது. அது ஒரு பக்கம் இருக்க, அந்த காபாவுக்கு எதிராக ஒரு கூட்டம் வந்தார்கள். அல்லாஹ்வுடைய மாளிகை என்பது எவ்வளவு ஒரு பெரும் பொக்கிஷம், அதை பொறுப்பெடுத்திருக்கிறான் அல்லாஹ் என்பதை நிரூபிப்பதற்காக அல்லாஹ் ஒரு நிகழ்வை நடத்தாட்டுகிறான். அதுதான் ஆபிரகாவுடைய யானைப்படை. 1000 யானைகள் கஅபாவை அழிப்பதற்காக வரக்கூடிய நேரம். யாருடைய காலம்? அப்துல் முத்தலிப் அவர்கள் நிர்வாக பொறுப்பிலே இருக்கக்கூடிய காலம், காபாவை பரிபாலனம் செய்யக்கூடிய காலம் அது. அந்த ஆபிரகாவுடைய யானைப்படை வருகிறது. எவ்வளவோ போராடினார்கள், இது அல்லாஹ்வுடைய மாளிகை விட்டுவிடு. அது மட்டுமல்ல, அப்துல் முத்தலிபுடைய சொத்துக்களை கூட அவர்கள் சூறையாடி இருந்தார்கள். அப்துல் முத்தலிப் மாளிகைக்காக, அல்லாஹ்வுடைய மாளிகைக்காக வேண்டி போராடவில்லை. அல்லாஹ்விடத்திலே அதை பொறுப்பு சாட்டிவிட்டு சொன்னார்கள், அது அல்லாஹ்வுடைய மாளிகை, அவன் பார்த்துக் கொள்ளுவான், என்னுடைய சொத்துக்களை நீ தந்துவிடு என்று கேட்டார். அன்பார்ந்தவர்களே, தடைகளை தாண்டுகிறது யானை. வாதி முஹஸ்ஸர் என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளத்தாக்கு, மினாவில் இருக்கக்கூடிய பள்ளத்தாக்கு, அந்த இடத்திலே யானைகளை அல்லாஹ் தடுக்கிறார். அந்த யானைகள் அந்த தடையை மீறி வருகிறது. யாருடைய முயற்சி? யாருடைய பிடிவாதம்? ஆபிரகாவுடைய பிடிவாதம். எதை அழிப்பதற்கு? காபாவை அழிப்பதற்கு. அந்த காபா என்பது எது? அல்லாஹ் சுஜூது செய்யப்படக்கூடிய இடம். அந்த சுஜூது செய்யப்படக்கூடிய இடம் எவ்வளவு அல்லாஹ்வுடைய பொறுப்பில் உள்ளது என்பதை உணர வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். ஏன் மஸ்ஜிதுகள் என்று சாதாரணமாக துச்சமாக நினைக்கப்படக்கூடிய காலம். மஸ்ஜிதில் எதுவும் செய்யலாம், எப்படியும் இருக்கலாம், என்னமும் நடக்கலாம் என்று சமூகம் முன் வந்திருக்கக்கூடிய காலம். அற்பமாக அல்லாஹ் சுஜூது செய்யப்படக்கூடிய இடத்தை கருதக்கூடிய காலத்திலே இருக்கிறோம். நாமெல்லாம் நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தரம் குறைந்த இடமல்ல மஸ்ஜித். அல்லாஹ்வுடைய மாளிகை அது. வஅன்னல் மஸாஜித லில்லாஹ் ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா. மஸ்ஜிதுகள் என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்குரிய இடம், அவனுக்கு சொந்தமானது. அவன் தவிர வேறு யாரும் அங்கே அழைக்கப்படக்கூடாது என்பது அல்லாஹ்வுடைய உத்தரவு. அல்லாஹ்வுடைய உத்தரவு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கோடுதான் இடுவேனே தவிர எதையும் நான் வெளிப்படையாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் இந்த தலைப்பு அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஆரம்பத்தில் சொல்லுகிறேன். இதை வைத்து நீங்கள் உணருங்கள் என்ன நடந்தது, என்ன நடக்க வேண்டும் என்று. அல்லாஹ் அல்லாதவர்கள் அழைக்கப்படக்கூடாத இடம் மஸ்ஜித்.
அல்லாஹ் மட்டும் அழைக்கப்பட வேண்டிய இடம். في بيوت أذن الله أن ترفع ويذكر فيها اسمه. அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய மாளிகை இருக்கிறதே, في بيوت أذن الله, அல்லாஹ்வுடைய உத்தரவு என்ன தெரியுமா? أن ترفع ويذكر فيها اسمه. அல்லாஹ்வுடைய நாமம், அல்லாஹ்வுடைய பெயர் ஞாபகப்படுத்தப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய பெயர் உயர்த்தப்பட வேண்டும். இதுதான் அல்லாஹ் எமக்கு தந்திருக்கும் அனுமதி. அல்லாஹ் விரும்பக்கூடிய செயல் இதுதான். மஸ்ஜிதுகள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆபிரகாமுடைய யானைப்படை தடைகள் எல்லாம் மீறி வருகிறது. அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன? அபாபில் என்ற பறவையை கொண்டு சூரத்துல் ஃபீலிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறானே, அல்லாஹ் அழித்தொழித்தான். ஏன் காரணம்? அல்லாஹ்வுடைய மாளிகை, என் பொறுப்பில் இருக்கும் என்னுடைய மஸ்ஜித். மனிதர்கள் பொறுப்பல்ல, நான் பொறுப்பு. அதற்கு என்று ஒரு அழிவு ஏதும் வருமாக இருந்தால் அதற்குரிய முடிவை நானே கொடுப்பேன் என்று அல்லாஹ் எந்த இடமெல்லாம் அல்லாஹ் சுஜூது செய்யப்படக்கூடிய இடமாக இருக்கின்றனவோ, அது ஒரு குடிசையாக இருக்கட்டும், அது ஒரு குடிசையாக இருக்கட்டும், கரண்ட் இல்லாத ஒரு இடமாக இருக்கட்டும், வேறு வேறு எந்த அமைப்பும் இல்லாத ஒரு குடிசையாக இருக்கட்டும், பரவாயில்லை. அல்லாஹ் தொழப்படுகிறான் என்றால் அதற்கு பொறுப்பு அல்லாஹ். கண்ணியமானவர்களே, அவ்வளவு ஒரு பரிசுத்தமான இடமாக அல்லாஹ் வைத்திருக்கிறான் நம்முடைய மாளிகை. அல்லாஹ் விரும்புகிறான், அடியான் என்னுடைய மாளிகையோடு அடிக்கடி தொடர்பு இருக்க வேண்டும், மாளிகையோடு தொடர்பு இருக்க வேண்டும். அல்லாஹ் விரும்புகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஹப்புல் பகா இலல்லாஹ், ஊர்கள் அல்லாஹ்க்கு மிக விருப்பமான இடம் எது தெரியுமா? மசாஜிது, அந்த ஊருடைய மஸ்ஜிதுகள். அல்லாஹ் அங்க அதைத்தான் விரும்புகிறான். அந்த ஊருக்கே ரஹ்மத்து பங்கு போடப்படக்கூடிய இடம் மஸ்ஜித். மஸ்ஜிதுகள் செழிப்பாக இருந்தால் அந்த ஊர் செழிப்பாக இருக்கும். ஏன்? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து பங்கு போடப்படக்கூடிய இடத்தை செழிப்பாக வைத்திருக்கிறார்கள் என்றால் அது தொழுகையை கொண்டே தவிர வேறு எதை கொண்டும் அல்ல, அமல்களை கொண்டு செழிப்பாக்குகிறார்கள் என்றால் அந்த செழிப்பாக்கியவர்கள் மஸ்ஜிதில் இருந்து அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை சுமந்து கொண்டுதான் வெளியில் போகிறார். அவர் நடமாடும் இடம் கூட அது ரஹ்மத்துடைய இடமாக இருக்கும். ஏன்? அவர் மஸ்ஜிதோடு தொடர்பு இருக்கிறார், தொடர்போடு இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 7 பேர் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையில் நிழலில்லாத அந்த மஹ்ஷரிலே அவர்களுக்கு நிழல் கொடுப்பார், அவர்களுக்கு நிழல் கொடுப்பார். அதிலே ஒருவர் யார் தெரியுமா? ரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் பில் மசாஜித். அந்த மனிதனுடைய உள்ளம் மஸ்ஜிதுகளோடு தொடர்பாக இருக்கிறது, மஸ்ஜிதுகளோடு தொடர்பாக இருக்கிறது. மஸ்ஜித் என்றாலே ஒரு நேசம். என்ன ஒரு விடயமாக இருந்தாலும் மஸ்ஜிதுக்கு ஓடி வந்து விடுவார். அல்லாஹ்வுடைய தூதருடைய பண்புகளிலே உள்ள ஒரு பண்புதான், என்னதான் நிலைமைகள் மாற்றம் வந்தாலும், பிரச்சனைகளாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், கவலையாக இருக்கட்டும், என்னலை இருந்தாலும் ஓடி வருவார்கள். ஒதுங்கும் தலம் மஸ்ஜிதாகத்தான் இருக்கு. இது ஒரு முஃமினால் மட்டும் தான் முடியும், ஒரு முஃமினால் மட்டும் தான் முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், 7 பேர்கள் நிழல் பெறுவார்களே, அதிலே ஒருவர் உள்ளம் மஸ்ஜிதோடு கொழுகப்பட்டவர், உள்ளம் மஸ்ஜிதோடு கொழுகப்பட்டவர். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் ஒருவரை பார்க்கிறீர்கள், அடிக்கடி மஸ்ஜிதுக்கு போகிறார் வருகிறார், அடிக்கடி மஸ்ஜிதுக்கு போகிறார் வருகிறார், சாட்சி சொல்லுங்கள் அவர் ஒரு முஃமின் என்று சாட்சி சொல்லுங்கள். அவர் ஒரு முஃமின், ஈமானுக்கு அடையாளம். அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு அடிக்கடி ஒரு மனிதன் வருவதும் போவதும். இன்னும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு காலையிலும் மாலையிலும் போகிறார் வருகிறார், இப்படியே தொடர்போடு இருக்கிறாரோ, அவர் போகக்கூடிய நேரம் அது காலை நேரமாக இருக்கட்டும், மாலை நேரமாக இருக்கட்டும், அந்த ஒவ்வொரு நேரம் அல்லாஹ் சொர்க்கத்தில் இவருக்கென்று விருந்து ஏற்பாட்டை செய்கிறார். சுப்ஹானல்லாஹ். மஸ்ஜித் அவ்வளவு பெரும் பாக்கியத்தை நமக்கு தரக்கூடிய இடம்தான் மஸ்ஜித். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே எம்முடைய தொடர்புகள் மஸ்ஜிதோடு அதிகமாக இருக்க வேண்டும். சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன சிக்கல் வந்தாலும் சரி, சஹாபாக்கள் ஒதுங்கக்கூடிய தளமாக இருந்தது மஸ்ஜித் தான். கடனாளியாக இருந்தாலும் ஒதுங்குவார் மஸ்ஜிதுக்கு. சந்தோஷம் கூடிவிட்டது, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்றாலும் ஒதுங்குவார் மஸ்ஜிதுக்கு.
காலநிலையில் மாற்றம் ஏற்பட்டு விட்டது. குடும்பத்தில் பிரச்சனை என்றாலும் ஒதுங்குவார்கள் மஸ்ஜிதுக்கு. ஏன்? மஸ்ஜித் என்பது ஒரு முஃமின் அல்லாஹ்விடம் எதையும் சாதிக்கக்கூடிய இடம், சாதிக்கக்கூடிய இடம், அல்லாஹ் விரும்பக்கூடிய செயல் நடக்கக்கூடிய இடம். அல்லாஹ் எதை செய்தால் நெருங்குவானோ அந்த செயல் நடக்கக்கூடிய இடம். எதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தின் திறவுகோல் என்றார்களோ அந்த திறவுகோலை எம் கரங்களில் ஒப்படைக்கக்கூடிய இடம் மஸ்ஜித். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுதான் தொழுகை, தொழுகைக்குரிய இடம். அல்லாஹ்வுடைய வேத வார்த்தைகள், குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்படக்கூடிய இடம், சக்கீனத்தினும் அமைதிகள் இறங்கக்கூடிய இடம், நல்லவர்கள் அடிக்கடி வரக்கூடிய இடம், மலக்குமார்களுடைய சூழல் மாஹவுல் ஒன்றிருக்குமாக இருந்தால் அதுதான் அல்லாஹ் ஞாபகம் செய்யப்படக்கூடிய இடம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே மஸ்ஜிதுடைய மகத்துவம் எம் உள்ளங்களிலே, எம்முடைய வீடுகள், எம்முடைய தொழிற்சாலைகள், வேறு வேறு எவைகள் எல்லாம் பெருமதி என்று நினைக்கிறோமோ அனைத்தையும் விட வர வேண்டும். வராத வரைக்கும் நாம் முஃமின்களாக கூட இருக்க முடியாது. ஏன்? மஸ்ஜிதின் மீது கருணை காட்டுபவனும் அதை தொடர்பு வைத்திருப்பவனும் முஃமின் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டார்களே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மஸ்ஜிதை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக இந்த உம்மத்துக்கு சொல்லி காட்டினார்கள். பெருமதியை உணரட்டும், உம்மத்து பெருமதியை உணரட்டும் என்பதற்காக சொல்லி காட்டினார்கள். இப்னு நுஐம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார், இன்ன புயூதி ஃபீ அர்தி அல் மஸாஜித். பூமியில என்னுடைய வீடுகள் எது தெரியுமா? அல்லாஹ்வுடைய வீடு. அல்லாஹ் சொல்றா ஏண்ட வீடு மஸாஜித், மஸ்ஜிதுகள், நான் சுஜூது செய்யப்படக்கூடிய இடம், அது ஏண்ட வீடு. அல்லாஹ் சொல்றார், வன்ன ஸவாரி ஃபீஹா உம்மாருஹா. அது அதிகமாக சந்திக்க கூடியவர் யார் தெரியுமா? என்னுடைய வீட்டை பரிபாலனம் செய்கிறார்களே அவர்கள் தான். அல்லாஹ் எதிர்பார்க்கிறார், ஏண்ட வீட்டுக்கு ஒரு பரிபாலனம் என்ற ஒன்றிருக்கும், அவர்கள் தான் அடிக்கடி சந்திப்பார்கள். அது அல்லாஹ் விரும்புகிறார். ஃபதூபா லில் ஆபிதீன், அல்லாஹ் சொல்றார், ஃபதூபா லில் ஆபிதீன், ஒரு அடியானுக்கு சுப செய்தி உண்டாகட்டும். ததஹர ஃபீ பைத்தி, தன் வீட்டில் அவர் ஒதுவெடுத்துக் கொண்டு வர்றாரு. சும்ம ஸாரனி ஃபீ பைத்தி, ஏன் வாரார் தெரியுமா? என்னை சந்திக்கிறதுக்கு வாரார். ஏண்ட வீட்டுக்கு வாரது வேற யாரையும் சந்திக்க வல்ல. அதனாலதான் மஸ்ஜிதுக்குள்ள பிசினஸ் விஷயம் பேசாதங்க, பிசினஸ் பண்ணாதங்க, அதுல பரக்கத்தே இல்லைன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் தெரியுமா? மஸ்ஜிதுகளுக்குள்ள பிசினஸ் நடக்கக்கூடிய இடம் அல்ல, அது அல்லாஹ்வை அடியான் சந்திக்க வேண்டிய இடம், அடியான் சந்திக்க வேண்டிய இடம். அல்லாஹ் என்ன சொல்றான்? யார் ஒரு அடியான் உதுவெடுத்துக் கொண்டு ஏண்ட மஸ்ஜிதுக்கு வாரார், என்னை சந்திக்க வாராரா, ஃபஹக்குன் அலல் மஸூர் அய்யுக்ரிம ஸாயிரா, சந்திக்க வர்றவரை, சந்திக்கப்படக்கூடியவர் கண்ணியப்படுத்துறது என்னுடைய கடமை என்று அல்லாஹ் சொல்லுகிறார். கண்ணியமானவர்களே, உணர்வு பூர்வமாக எடுக்கணும். அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு தொழுக வர்றோமா, நாங்க உணரணும், ஏண்ட ரப்பு என்னை கண்ணியப்படுத்தக்கூடிய தருணம் இது, ஏண்ட ரப்பு என்னை உபசரிக்கக்கூடிய தருணம் இது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் மஸ்ஜித் பைத்து குல்லி தகி. மஸ்ஜித் இருக்குதே தக்வாதாரிகளுடைய வீடு. தக்வாதாரிகள் வீடாக, தங்கும் இடமாக, கவலைகளா எந்த கட்டமாக இருந்தாலும் ஆறுதல் அடையக்கூடிய இடம் அது மஸ்ஜித் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எனவேதான் இவ்வளவு பெருமதியான ஒரு மஸ்ஜித் அல்லாஹ் இந்த உம்மத்தினுடைய கைக்கு கொடுத்திருக்கிறார். ஏன்? உம்மத்தினர்களே, என்னை நீங்கள் நெருங்குவதற்கு உங்களுக்கு வேறு வழியே கிடையாது. உம்மத்தின் ஆண்களே, நீங்கள் என்னை நெருங்க வேண்டுமாக இருந்தால் நீங்கள் மஸ்ஜிதுக்குள்ளே காலை வையுங்கள். அது சாதாரணமான வாசல் அல்ல, குடிசை 2 கம்புகள் நட்டப்பட்ட வாசலாக இருக்கட்டும், அல்லது
குளிரூட்டப்பட்ட வாசலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? ரப்பி கஃபிர் லி துனூபி வஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக். யா அல்லாஹ், என்ற பாவத்தை மன்னிச்சிடு, உன் ரஹ்மத்துடைய வாசலை திறந்துதா, ரஹ்மத்துடைய வாசலை திறந்துதா என்று வலது காலை எங்க வைக்கிறோம்? மஸ்ஜிதுக்குள்ள வைக்கிறோம். மஸ்ஜிதுடைய வாசல் ரஹ்மத்துடைய வாசல். திரும்பி போறோம். அல்லாஹ்வின் அஸ்அலுக மின் ஃபضلிக வ ரஹ்மத்திக். யா அல்லாஹ், உன்னுடைய அருட்கொடைகளையும் உன்னுடைய ரஹ்மத்தையும் கேட்டவர்களாக வெளியேறுகிறோம் யா அல்லாஹ் என்ற அந்த ரஹ்மத்துடைய துஆவோடு தான் வெளியேறுகிறோம். ஏன்? ரஹ்மத்துடைய வாசல் சகோதரர்களே நம்முடைய மஸ்ஜித், அல்லாஹ்வுடைய மாளிகை. எனவே தான் ஒரு முஃமின் அருளை அடைய வேண்டுமாக இருந்தால் அவன் மஸ்ஜிதுக்குள் காலை வைத்தாக வேண்டும். அல்லாஹ்வுடைய இரக்கம் அங்கே உண்டு. எனவே அப்படியான பெருமதியான மஸ்ஜிதை நிர்வாகம் செய்வதற்கு என்ற ஒரு நிர்வாகம் அவசியம். ஏன் காரணம்? அல்லாஹ்வுடைய உம்மத்தினுடைய கையில் அல்லாஹ்வுடைய தூதர் பொறுப்பாக எத்தனையோ விடயங்கள் கொடுத்தார்கள். அதிலே ஒன்றுதான் சகோதரர்களே அல்லாஹ்வுடைய மாளிகை என்ற மஸ்ஜித். அல்லாஹ்வுடைய தூதர் பொறுப்பு கொடுத்த ஒன்றுதான். அல்லாஹ்வே பொறுப்பு கொடுத்திருக்கிறார். இந்த அல்லாஹ்வுடைய மாளிகையை பரிபாலனம் செய்வது அதற்கென்று ஒரு தகுதி உண்டு. அந்த தகுதி உடையவர்கள் பொறுப்பேற்றே ஆக வேண்டும். அல்லாஹ்வுடைய மாளிகைக்குள் நலவுகள் நடக்கப்பட வேண்டும். எப்படி மஸ்ஜிது நபவிக்குள்ளே அல்லாஹ்வுடைய தூதர் நிர்வாகத்தை நடத்தி காட்டினார்களோ, அவர்களுக்கு பின்னால் குலபாக்கள் நடத்தி காட்டினார்களோ, அது போல நாமும் எம்முடைய ஊர்களிலே இருக்கும் அல்லாஹ்வுடைய மாளிகையை நிர்வாகம் ஒரு தகுதியான நிர்வாகத்தை தெரிவு செய்து அவருடைய கரத்திலே ஒப்படைக்கப்பட்டு அவர்கள் அந்த ஊரை ஈமானிய ஊராக, பாவங்கள் ஒழிக்கப்பட்ட ஊராக, மஸ்ஜிதுகளுக்குள் நலவு நடக்கப்படக்கூடிய இடமாக அமைப்பது அந்த நிர்வாகத்துடைய பொறுப்பு. அதை சுமப்பதற்கு என்று தகுதி உள்ளவர்கள் இருக்கிறார்கள். அவருடைய கையில் தான் அது ஒப்படைக்கப்படவும் வேண்டும். மிக பெரும் கவலையான செய்தி என்ன தெரியுமா? உம்மத்தினுடைய பொறுப்பை கையில் எடுப்பவர்கள், இது உம்மத்தினுடைய பொறுப்பு, கேள்வி கணக்கு உண்டு என்பதை மறந்து அதிகமானவர்கள் நிர்வாகம் செய்தும் விட்டார்கள், கபர்களுக்கும் போய்விட்டார்கள். மஸ்ஜிதுடைய நிர்வாகம் மட்டுமல்ல, வேறு வேறு சங்கங்களாக இருக்கட்டும், ஊருடைய அனைத்துமே அல்லாஹ் கொடுத்த அமானிதங்கள் தான். அமானிதம். ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டால் முதலாவது உணர வேண்டும் என்ன தெரியுமா? அல்லாஹ் என் கரத்துக்கு அமானிதம் ஒப்படைத்திருக்கிறான். அமானிதம் என்றால் என்ன? அந்த அமானிதம் என்றால் பாதுகாக்கவும் வேண்டும், திரும்ப நாம் கையளிக்கவும் வேண்டும். இதுதான் அமானிதம். அதை பற்றி அல்லாஹ் நாளை மறுமையிலே விசாரிக்கவும் இருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே அந்த அமைப்பிலே உள்ள ஒன்றுதான் அல்லாஹ்வுடைய மாளிகையின் நிர்வாகம். மிக தேவையான ஒரு கட்டத்திலே இருக்கிறோம். உங்களுடைய ஊருக்கு ஒரு நிர்வாகம் தேவை. இதற்கு முன் எத்தனையோ நிர்வாகங்கள் இந்த ஊரை நிர்வாகம் செய்தார்கள், மஸ்ஜிதை நிர்வாகம் செய்தார்கள், பல நலவுகளை உண்டாக்கினார்கள், பல முன்னேற்றங்களை உண்டாக்கினார்கள். அதுபோல இருந்த நிர்வாகமும் பல முன்னேற்றங்களை உண்டாக்கி இருக்கிறார்கள், முடியுமான அளவு செய்திருக்கிறார்கள். சில வேளைகளில் அவர்கள் தவறிருந்திருக்கலாம், அல்லாஹ் அவர்களை மன்னிக்க வேண்டும். இதற்கு பின்னும் ஒரு நிர்வாகம் தேவை. அந்த நிர்வாகம் எப்படி அமைய வேண்டும் என்பதுதான் இந்த இடத்திலே மிக தேவையானது. அடிக்கடி ஞாபகப்படுத்தப்படக்கூடிய விடயம் தான் நிர்வாக தேர்வு என்றால். அல்லாஹ்வுடைய தெளிவான ஒரு வார்த்தை இருக்கிறது, வசனம் இருக்கிறது. அந்த ஒரே வசனத்திலே அல்லாஹ் சொல்லி முடித்து விட்டான். இன்னமா யாமுரு மசாஜிதல்லாஹ், என் என்னுடைய மஸ்ஜிதுடைய நிர்வாகத்தை நிர்வாகம் செய்வதற்கு தகுதியானவர்கள் இன்னவர்கள் தான் என்பதை அல்லாஹ்வே சொல்லிவிட்டான். ஏன் சொன்னான்? அது எம்முடைய வீட்டு நிர்வாகம் அல்ல, நாம் முடிவெடுப்பதற்கு. அது அல்லாஹ்வுடைய வீட்டு நிர்வாகம். அவன் தான் முடிவு கொடுக்க வேண்டும், அவன் தான் தகுதியானவர்களை சொல்ல வேண்டும். நாம் ஒரு கம்பெனி நடத்துறோம், அந்த கம்பெனியை நடத்துறதுக்கு வேறு யாருக்கிட்ட போய் கேட்க மாட்டோம். நாம் எம்முடைய கம்பெனி அது. அதற்கென்று யார் மேனேஜர், யார் செக்ரட்டரி, அடுத்தடுத்த கட்டங்கள்ல எப்படிப்பட்டவங்களை நாங்க உள்வாங்கணும் என்ற விடயங்கள் எல்லாம் முடிவெடுப்பார் யார்? அந்த ஃபேக்டரிக்கு, கம்பெனிக்கு சொந்தக்கார். அது மாதிரி அவரும் பல சட்டங்களையும் சொல்லுவார். இந்த அமைப்பில் தான் அமைய வேண்டும். இது அல்லாஹ்வுடைய மாளிகை, அல்லாஹ்வுடைய மாளிகை.
சொர்க்கத்தை பெற்று தரக்கூடிய இடம். இதற்கென்றும் அல்லாஹ் சட்டம் சொல்லி இருக்கிறார். அந்த தகுதி உள்ளவர்கள் மட்டும் தான் கையில் எடுக்க முடியும். தகுதி இல்லாதவர்கள் ஒதுங்க வேண்டும். தகுதி உள்ளவர்கள், இது அரசியல் அல்ல, வேறு வேறு அமைப்புகள் அல்ல, அல்லாஹ்வுடைய மாளிகை. இதற்கு என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய தரம் இல்லாதவர்களை ஊர் மக்கள் நிர்வாகம் என்று அமர்த்தினால் கூட முழு ஊர் மக்களும் அல்லாஹ்விடம் பதில் சொல்லியே ஆக வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? அல்லாஹ் சொல்லக்கூடிய தகைமைகள், இன்னமா யாமுரு மசாஜித் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய மாளிகை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? மன் ஆமன பில்லாஹ், முதலாவது ஈமான், ஈமான்தாரியா இருக்கும். வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வை நம்புறது மட்டுமல்ல, மறுமையை நம்ப வேண்டும். மறுமையை நம்பினாத்தான் மறுமையுடைய தண்டனைகளை பயப்படுவார். அமானிதத்தை எடுத்து மோசடி செய்யக்கூடிய நேரம் மறுமை ஞாபகம் வரும். ஏன்? ஸிராத்துல் முஸ்தகீம் பாலத்தினுடைய வலதிலும் இடதிலும் இரண்டு நிற்கும். ஒன்று தொழுகை, இன்னும் ஒன்று அமானிதம். இன்னும் ஒரு ரிவாயத்தி உறவு முறை இருக்கும், இன்னும் ஒரு பக்கம் அமானிதம் இருக்கும். ஐன ஹுகூகி, என்னுடைய உரிமைகள் எங்கே என்று கேட்கும். உரிமைகளை நிறைவேற்றப்படவில்லை என்றால் அந்த அமானிதம் நரகத்திலே தள்ளிவிடும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அப்படியான ஒரு அமானிதம் தான் அல்லாஹ்வுடைய மாளிகை நிர்வாகம். யார் பயப்படுவார்? மறுமை நம்புவோர் பயப்படுவார். அல்லாஹ்வுடைய நம்பிக்கையில் பூர்த்தி இருக்க வேண்டும். எது வந்தாலும் அல்லாஹ்வுடைய முடிவு. ஊரில் சில பிரச்சனைகள் வரலாம், அசம்பாவிதங்கள் நடக்கலாம். ஈமான் இல்லாத வார்த்தை ஒருவன் பேசுகிறான் என்றால் அந்த மனிதன் அல்லாஹ்வுடைய நிர்வாகத்துக்கு, அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் நிர்வாகத்துக்கு தகுதி இல்லாத. மறுமையுடைய பயம் இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய மாளிகை நிர்வாகத்துக்கு தகுதி இல்லாதவர் அவர். அடுத்த விஷயம், அல்லாஹ் சொல்லுகிறான், தொழுகை நிலைநாட்டக்கூடியவராக இருக்க வேண்டும். தொழுகை இல்லாதவருடைய கையிலே அல்லாஹ்வுடைய மாளிகை பொறுப்பு கொடுத்து விடாதீர்கள். மிக பெரும் அநியாயம். ஃபஜ்ருடைய தொழுகைக்கு அவர் வர வேண்டும், தொழுகை சரியாக நிறைவேற்ற வேண்டும், அல்லாஹ்வுடைய தொடர்பிலே அவர் சரியாக இருக்க வேண்டும். அப்படியானவர் தான் அல்லாஹ்வுடைய மாளிகை நிர்வாகத்துக்கு தகுதி. உலகத்தின் தரங்களை பார்த்து மட்டும் அல்லாஹ்வுடைய மாளிகை நிர்வாகத்துக்கு நீங்கள் போட்டுவிட வேண்டாம். முதலாவது அல்லாஹ் சொல்லும் தகைமைகளை பாருங்கள். அதற்கு பின்னால் உலக தகைமைகள் ஏதையும் நீங்கள் சேர்க்க விரும்பினால் சேர்த்துக் கொள்ளலாம், பிழை கிடையாது. ஆனால் இந்த விடயங்கள் கம்ப்ளீட்டாக இருந்தே ஆகும். தொழுகை நிலைநாட்ட வேண்டும். ஜக்காத் கொடுக்கக்கூடியவராக இருக்கணும். அவர் ஜக்காத்தை நிறைவேற்றக்கூடியவராக இருக்கணும். கஞ்சனா இருந்திடக்கூடாது. ஜக்காத் கடமையாகியும் அதை பதுக்கி வைத்து தனக்குள் வைத்திருப்பவர் நிர்வாகத்துக்கு தகுதி இல்லாதவர். ஏனென்றால் கஞ்சர்கள் நிர்வாகத்தில் இருப்பார்களாக இருந்தால் நலவு நடக்காது. எத்தனையோ நிர்வாகத்தை பார்த்து கொண்டுதான் பேசுவோம், பார்த்து கொண்டு பேசுவோம். எத்தனை நிர்வாகங்கள், ஏழைகள் அந்த ஊர்களில் இருக்கிறார்கள், கஷ்டவாளிகள் இருக்கிறார்கள். தன்னுடைய இடத்தில் வைத்துதான் சிந்திக்கிறாரே தவிர அவர் ஏழைகளின் இடத்துக்கு அவர் இறங்கி சிந்திக்கவில்லை, கஞ்சத்தனப்படுகிறார். அப்படியான கஞ்சர்களை போட்டால் ஏழைகள் என்றும் கண்ணீரோடு தான் இருப்பார்கள். அதனால் ஜக்காத்தை நிறைவேற்றக்கூடியவர்களை தெரிவு செய்ய. வலம் யக்ஷ இல்லல்லாஹ், கடைசியா அல்லாஹ் சொல்றார், என்னை தவிர வேறு யாரையும் பயப்படக்கூடாது. அல்லாஹ்வுடைய பயம் மட்டும் இருக்க வேண்டும். நான் இப்படி செஞ்சுட்டா அவர் அப்படி சொல்லிடுவாரு, அவர உறவு துண்டிக்கப்பட்டுமே, ஆஜர் கோல் பண்ணிட்டாரு, நான் இப்படி செய்யலண்டா அப்படி இப்படி நீதம் செலுத்த மாட்டார். எப்போது அல்லாஹ்வை பயப்படவில்லை என்றார். அல்லாஹ்வுடைய நிர்வாகத்துக்குள்ளே மாளிகை நிர்வாகி என்று நீங்கள் அமர்த்தப்பட்டால் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் பயப்படாது. என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீதம் செலுத்தினார்களே, என் மகள் ஃபாத்திமா திருடினாலும் அவளின் கரத்தையும் வெட்டுவேன் என்று அந்த நீதம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் பயப்படக்கூடாது. உமர் ரலியல்லாஹு செய்தார்களே ஆட்சி, அவர்கள் நிர்வாக பொறுப்பை நிறைவேற்றினார்கள். அது போன்ற தைரியசாலிகள், உண்மையான ஆண்கள் பொறுப்பெடுக்க வேண்டும்.
பக்க சார்பானவர்கள் உள்ளால இருந்த இரண்டு மசூரா பண்ணக்கூடிய நடக்குதா இல்லையா? கோழைகள். அந்த நிர்வாகிகளை நாம் சொல்லுவோம் கோழைகள் என்று. எல்லாம் சேர்ந்து உண்டா மசூரா பண்ணி முடிஞ்சாச்சு. வெளியில போய் இன்னொரு பொக்கட் மசூரா வைப்பா, இன்னொரு மசூரா வைப்பா. அதுக்குள்ளுக்கே ஒரு எதிர்ப்பு. உள்ளங்கள் ஒன்றுபடாமல் உங்களால் ஒரு நிர்வாகம் நடத்த முடியாது. உள்ளங்களுக்கு மத்தியில் பிளவுபடுத்தக்கூடியவர்கள் நிர்வாகம் தெரிவு செய்யப்பட்டதன் பின்னாலும் உருவாக்கப்பட்டால் கூட அவர்களை நீங்கள் அடையாளம் கண்டு நீக்கப்படுவது உங்களுடைய பொறுப்பு. நீக்கப்பட வேண்டும் அவர்கள். ஏன் காரணம்? நம்முடைய வீட்டு நிர்வாகம் அல்ல, அல்லாஹ்வுடைய வீட்டு நிர்வாகம். நீதமாக நடக்க வேண்டும். நலவர்கள் அல்லாஹ்வுடைய வேத வார்த்தைகள் அனைவருடைய காதுகளுக்கும் எட்டி வைக்கப்பட வேண்டும். அதிகமாக நினைத்திருக்கிறார்கள் நிர்வாகம் என்றால் மஸ்ஜித கட்டியாச்சு, ஷேடரை போட்டாச்சு, டைல்ஸ புடிச்சாச்சு, அட்டாச் பாத்ரூம் கட்டியாச்சு, ஹவுல் எல்லாம் வித்தியாசமா கட்டியாச்சு, அது என்னென்னமோ எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு, நிர்வாகம் செஞ்சுட்டோம். அல்லாஹ் இதை கேட்க போறல. உன்னுடைய கரத்துக்கு நிர்வாகம் வந்ததன் பின்னால் எத்தனை ஈமான்தாரிகளை நீ உருவாக்கினாய், எத்தனை தொழுகையாளிகளை உருவாக்கினாய். தாவத்துடைய பணிக்கு கூட சில நிர்வாகம் தடையாக இருக்கிறது. அது அவர்களுடைய பொறுப்பு. சில ஊர்களில் நிர்வாகிகளே சேர்ந்து வீடு வீடாக போவார்கள் தொழுகை இல்லாதவர்களை தேடி. இது நிர்வாகத்துடைய பொறுப்பு. உருவாக்குங்கள் தொழுகையாளிகள். ஹலால் ஹராம் பேணுதல் இல்லாதவங்களை தூக்கி நீங்க போட்டீங்க என்று வைங்க, ஊரே நாசம் நடக்குது. வட்டியில பேணுதல் இல்லை. வட்டி கொடுக்கல் வாங்கல் செய்கிறார், மோசடி வியாபாரம் செய்கிறார், கள்ள வியாபாரம் செய்கிறார், அளவு நிறுவையில மோசடி செய்கிறார், பொய் சொல்லி வியாபாரம் செய்கிறார், அநியாயமா வியாபாரம் செய்கிறார், சொத்தை அபகரிச்சவரி. இப்படியானவங்க எல்லாம் தூக்கி போட்டா சரியா? இதா சலுஹர் ரஅஸ் ஃபலைஸ அலல் ஜஸதி பஅஸுன். உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி காலம். அவருடைய ஆட்சியே ஒரு நீதமான ஆட்சி. நீதமான ஆட்சி. ஓநாயும் ஆடுகளும் உண்டாக மேய்ந்தது ஒரு காலம் என்றால் யாருடைய காலம்? உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹுடைய காலம். அவர் என்ன சொன்னார்கள்? வந்து சமூகம் பார்க்கிறார்கள், இது என்ன தலைவர் அவர்களே, அமீர் அவர்களே, ஓநாயும் ஆடு சேர்ந்து மேய்தே. அப்ப சொன்னாங்க, இதா சலுஹர் ரஅஸ் ஃபலைஸ அலல் ஜஸதி பஅஸுன். தலை சீராகினா உடம்புல என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டார். தலைமைத்துவம் சீராகினால், ஊருடைய நிர்வாகம் சீராகினால் அந்த ஊரிலே அனாச்சாரம் நடக்காது, கலாச்சார சீரியல் நடக்காது. நிர்வாகிகளே, ஒவ்வொரு விடயத்தையும் பொறுப்படுத்தி நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். ஒவ்வொரு வீடு வீடாக நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். அல்லாஹ்விடம் எந்த வீட்டுக்குள் அனாச்சாரம் நடக்கிறதுக்கு இடம் கொடுக்கிறாதீங்க. யாருக்கும் பக்கசார்பா நடந்துடாதீங்க. யாருக்கும் உங்களால ஒரு அநியாயம் நடந்துடக்கூடாது. கைக்கு சொத்து செல்வம் வரும், பைத்துல் மால், எந்த குறையும் செஞ்சிடவான. இன்னைக்கு நிறைய சில நிர்வாகிகள் என்ன செஞ்சாங்கடா, அவனோட ரோலிங்கு பாவிச்சாங்க. அல்லாஹ்வுடைய மாளிகை சொத்து, அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், சொத்தை அழிந்து விடும். விளையாட்டல்ல, அல்லாஹ்வுடைய சொத்து சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் ஒருத்தர் அல்லாஹ்வுடைய தீனுடைய பொறுப்பை ஏற்று மஸ்ஜிதுடைய நிர்வாக பொறுப்பேற்று இருக்கிறார், ஊசி அல்லது அதை விட அற்பமானதையும் அவர் மறைப்பாராக இருந்தால் நாளை மறுமைக்கு அல்லாஹ் கொண்டு வர சொல்லுவான். கவனமா இருக்கணும். ரமலான் மாசத்துல நீங்க ஈச்சப்பழம் பங்கு போடுறது கூட ராவையில வச்சிராதீங்க. நோன்பு இருக்கக்கூடிய நேரம் வைங்க, வாயில போட்டுற மாட்டேன். அதுக்கு அல்லாஹ் கேட்பான். நீதம். கண்ணியமானவர்களே, பயந்து நிறைவேற்ற வேண்டிய ஒரு பொறுப்பு தான் அல்லாஹ்வுடைய மாளிகை. அல்லாஹ்வுடைய தூதர் எல்லாரும் கைக்கும் கொடுக்கல. அபூதர் ரலியல்லாஹு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு பொறுப்பு தாங்களே. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அபூதரே, இன்னக வஈஃப் வ இன்னஹா அமானா. நீ பலகீனமான, உன்னாலே சுமக்க முடியாது. எனக்கு தெரியும் உன்னால செய்ய முடியாது, நீ பலகீனம். உள்ள மிருதுவானவன், பலகீனமானவன். இது அமானிதம் அபூதரே, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி கொடுத்தார். அதனால நபி அவங்க சொன்னாங்க, நாங்க கேட்கிறவங்களுக்கும் கொடுக்க மாட்டோம், ஆசைப்படுறவங்களுக்கும் கொடுக்க மாட்டோம்,
கேட்டவனும் செய்ய மாட்டான், ஆசைப்படுறவனும் சரியா நிறைவேற்ற மாட்டான். இஹ்லாஸ் மிக முக்கியம். தெரிவு செய்யப்பட்டால் நிர்வாக ஊர் மக்களுடைய பொறுப்பு, நான் மேல சொன்ன மாதிரி தகுதியாளர்களை தெரிவு செய்ய, உலமாக்களை மதிக்கிறவங்க. என்ன உலமாக்களை வச்சு அரசியல் நடத்துறவங்களே அல்ல. சில நிர்வாகம் சில பகுதிகளில் தலைவர் கண்ணாலதான் அசைப்பார், அதற்கு எழுப்பி நிக்கணும். அந்த அளவுக்கு ஒரு அரசாங்கம் நடக்குது. அரசாங்கம் அல்ல, அல்லாஹ்வுடைய மாளிகை நிர்வாகம். உலமாக்கள், முஅத்தின்கள், மஸ்ஜிதில் பணி செய்யக்கூடியவர்களின் கண்ணியங்களை புரிந்து நடந்து கொள்ளுங்கள். எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ச்சியாக மஸ்ஜிதை கூட்டக்கூடிய ஒரு பெண்மணியை அல்ல, அடிக்கடி வருவார்கள், துப்புரவு செய்வார்கள். அப்படியான ஒரு பெண்மணி சில நாட்கள் காணவில்லை. கேட்டாங்க, எங்க அந்த பொம்பளை காணல? சொன்னாங்க, சஹாபாக்கள் யார ரசூலல்லாஹ் அந்த மௌத்தா போயிட்டாங்க, நாங்க அடக்கிட்டோம். ஏன் எனக்கு சொல்லாம நீங்க செஞ்சீங்க? அவங்களோட கபரை காட்டுங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு காட்டப்பட்டது. அங்கே அல்லாஹ்வுடைய தூதர் தொழுதார்கள் அந்த பெண்ணுக்காக என்று சரித்திரம் சொல்லவில்லையா? மதித்தார்கள். மஸ்ஜிதின் காதிம், வேலையால், தொடக்கிறவர, கூட்டவர அல்லாஹ்வுடைய தூதர் இவ்வளவு மதித்தார்கள் என்றால், மஸ்ஜிதுடைய இமாம், மஸ்ஜிதுடைய அதற்கு பதிலாக போடப்பட்ட இமாம், மஸ்ஜிதுடைய முஅத்தின் மதிக்கப்பட வேண்டுமா இல்லையா? ஊர் மக்களே, மதிக்கிறவங்களை தெரிவு செய்ய, மதிக்கிறவங்களை தெரிவு செய்ய. உலமாக்கள் மஸ்ஜிதுகளில் கண்ணியப்படுத்துவது மிக குறைவாகிவிட்டது. அழுகிறார்கள் மறைவாக, உள்ளங்கள் நோவடிக்கப்படுகிறார்கள். அந்த நிலைமை வந்துடக்கூடாது. இந்த உம்மத்தின் வழிகாட்டிகள் அவர்கள் இந்த உம்மத்துக்காக வேண்டி தன் குடும்பங்களை விட்டு மாத கணக்கு மஸ்ஜிதுகளிலே இருக்கிறார்கள். உங்கள் பிள்ளைகள் முகத்தை பார்ப்பதுதான் அவர்கள் அதிகம். தான் பெற்றெடுத்த பிள்ளைகளே மாதத்துக்கு 3-4 நாட்கள் தான் பார்க்கிறார்கள். உங்க பிள்ளைய பார்க்கிறாங்க, ஒவ்வொரு நாள் மதரசா வருகிறது, பிள்ளைய தண்ட புள்ள மாதிரி பார்த்து அனுப்புறாங்க. அன்பாக நடந்து கொள்ளும், கடினமாக நடந்து விடாது. அப்படியான நிர்வாகத்தை தெரிவு செய்யுங்கள் மக்களே. நிர்வாகியாக அமர்த்தப்பட்டாலும் அந்த விடயத்தில் மிக கவனம். இப்படி எல்லாம் இருக்குன்னா நாம் எப்படி வாப்பா நிர்வாகத்துக்கு வாரதுன்னு பயப்படுறாரு. அல்லாஹ் தெரிவு செய்து விட்டார் உங்களை என்றார். நிர்வாகிகள் தெரிவு செய்து விட்டார். சொன்ன முறைப்படி நாம நடந்துட்டோம், எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்குரிய கண்ணியமே வேறு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்ன அம்மாருல் மசாஜிதுஹும் அஹ்லுல்லாஹ். அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை நிர்வாகம் செய்யவர்கள் அல்லாஹ்வுடைய குடும்பம். கண்ணியம் இருக்கிறது, கண்ணியம் இருக்கிறது. சரியாக நிறைவேற்றினார். தெரிவு செய்யப்பட்டா சந்தோஷமா செய்யுங்க, பயந்து பயந்து செய்யுங்க. அல்லாஹ்வுடைய குடும்பத்தை சேர்ந்தவன் நான் என்று செய்யுங்க. நபி அவங்க சொன்னாங்க, வைஸதி வ ஜலாலி, அல்லாஹ் சொல்றார், என் கண்ணிய மகத்துவத்தின் மீது ஆணையாக, வைனில் அஹம்மு பி அஹ்லில் அர்தி அதாபா, பூமியுடையவர்களுக்கு நான் ஒரு தண்டனை இறக்க பார்க்கிறேன். அந்த நேரத்தில் நான் முதலாவது வைதா நலர்து இலா உம்மாரி பைத்தி, என் மஸ்ஜிதை நிர்வாகம் செய்யறவங்களை நான் பார்ப்பேன். அந்த ஊரை சரியா செய்யறாங்களா? 3 பேர் அல்லாஹ் பார்ப்பான். ஒண்டி முதலாவது பார்க்கிற நிர்வாகம். ஏன்னா அவ்வளவு முக்கியம் அவங்க அல்லாஹ்வுடைய பார்வை, அவ்வளவு பெருமதியா இருக்கணும். அவங்க முதலாவது அல்லாஹ் பாப்பா, மஸ்ஜிதுடைய நிர்வாகத்தை பாப்பா. அந்த ஊருடைய பார்த்துட்டானா நல்லா நடத்துறாங்க, ஓகே, அல்லாஹ் டிக்க போட்டுருவான். சரி, அடுத்தது யாரு? வலல் முத்தஹாப்பீன ஃபிய, எனக்காக நேசம் வைக்கிறான். வலல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸார், சஹருடைய நேரத்தில் இஸ்திக்பார் செய்கிறார்களா? அப்படியானவர்கள் மூவரையும் பார்த்து அந்த ஊருக்கே நான் தண்டனை இறக்காமல் திருப்பி விடுவேன் என்று அல்லாஹ்வே சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய நடிகார்களே, அந்த தரம் மிக்க நிர்வாகமாக ஒரு நிர்வாகம் உருவாக வேண்டும் உங்களுடைய ஊருக்கு. மாஷா அல்லாஹ், பல நலவுகளை நடத்தாட்டிய நிர்வாகம் இது. நடத்தாட்டிய நிர்வாகம். ஊர் மக்கள், பழைய நிர்வாகிகள் கபர்களுக்கு போயும் விட்டார்கள். பலர்கள் நலவுகளை நடத்தாட்டியவர்கள். அதுபோல வரக்கூடியவர்களும் உங்களால் நலவுகள் நடக்க வேண்டும். ஊருக்கு, சமூகத்துக்கு நலவு நடக்க வேண்டும். தெரிவு செய்யப்பட்டால் இஸ்திகாரா
செய்து அல்லாஹ்விடத்திலே பொறுப்பை சாட்டிவிட்டு இந்த பொறுப்பை அமானிதமாக எடுக்கிறேன் நீங்கள் உங்கள் கரங்களிலே ஏந்திக் கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை வீணாக்க மாட்டான். எனவே வல்லவன் அல்லாஹ் மனைவியுடைய பாவங்களை மன்னித்து அவன் விரும்பக்கூடிய நல்லடியார்களின் கூட்டத்தில் மனைவரையும் சேர்த்தல்வனாக. யா அல்லாஹ், நம்முடைய இந்த மஹல்லாவுக்கு ஒரு நிர்வாகம் தேவையால், மாளிகை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் நமக்கு தேவையால், நீதமானவர்கள் தேவையால், அப்படியானவர்களை நமக்கு தெரிவு செய்து தந்துவிடியால், உனக்காக வேண்டிய நிர்வாகம் செய்யக்கூடியவர்களை தந்துவிடியால், இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து மஸ்ஜிதுகளையும் புரிந்து கொள்ளியால், எங்கெங்கே மஸ்ஜிதுகளில் நிர்வாகம் எனும் பேரில் அனாச்சாரம் நியாயம் இல்லாமல் அநியாயம் நடக்குது அல்லாஹ், அவர்களுக்கு நீ நேர்வழி காட்டிவிடு யா அல்லாஹ், அவர்களை உன்னை பயந்து நடக்கக்கூடிய ஆக்கிவிடு யா அல்லாஹ். அமானிதம் என்ற பொறுப்பை நான் சுமந்திருக்கிறேன் என்ற உணர்வை கொடுத்து உன்னை பயந்து நிர்வாகம் செய்யக்கூடிய ஆக்கிரியா அல்லாஹ். பூரா உலக முஸ்லிம்களை மன்னிப்பாயாக, இஸ்லாத்தை முஸ்லிம்களையும் பாதுகாத்திரியா அல்லாஹ். எங்கெங்கே முஸ்லிம்களுக்கு எதிரான சூழ்ச்சி நடக்குது அனைத்தையும் முறியடித்திரியா அல்லாஹ். முக்கியமாக அந்த காசாவுடைய மக்களுக்கு நீ உதவி செய்தியா அல்லாஹ். உன்னுடைய உதவி விசாலமானது யா அல்லாஹ். உன்னுடைய வேகமான உதவி அவர்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு ஈரேற்றம் கொடுத்திரியாது. என் அனைவருடைய முடிவை நல்லதாக ஆக்குவாயா. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவுடைய முடிவை ஆக்கி நரகை விட்டும் பாதுகாத்து மேலான ஜன்னத்தில் ஃபிர்தௌஸை அனைவரையும் ஒன்று சேர்ப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.